செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் புது கணக்கு எப்பொழுது தொடங்குவது என்பதை பற்றி நான் ஒரு முக்கியமான இந்த செய்தியை சொல்கிறேன். புது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 31 31/3/2025 திங்கட்கிழமை. அதன் பிறகு வழக்கம் போல் நிறைய பேர் தொடங்குவது 1/4/2025 செவ்வாய்க்கிழமை. அதன் பிறகு அடுத்த நல்ல நாள் 2/4/2025 புதன்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அந்த நாட்களில் எப்பொழுது தொடங்கினால் நல்லது என்று முதலில் பார்ப்போம். முதலில் திங்கட்கிழமை 31/3/2025 திங்கட்கிழமை என்று ஒரு முழு நல்ல நாள், முழு சுபமுகூர்த்த தினம். முடிந்தவரை அன்றைய தினமே நீங்கள் புது கணக்கை தொடங்குவது மிகவும் சிறப்பானது. புது கணக்கு தொடங்குவதற்கு அன்றைய தினம் துதிய திதி 9 மணி வரை துதிய திதி. துதிய திதி என்பது புதிதாக ஒரு காரியத்தை செய்வதற்கு ஏற்ற திதி துதிய திதி. அதன் பிறகு திருத்திய திதி. திருத்திய திதி என்பது கூட ஒற்றைப்படை திதியில முக்கியமான நல்ல திதிகளில் ஒன்று அந்த திருத்திய திதி. அஸ்வினி நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், சுப நட்சத்திரம். அன்றைய தினத்தில் சௌபாகிய நாமயுகம் கௌளவகரணம் இருக்கிறது. ஆக அதுவும் பரவாயில்லை. ஆக அன்றைய தினத்திலே நல்ல நேரம் என்று பார்த்தால் திங்கட்கிழமை என்று காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை மீன லக்னம். அந்த மீன லக்னத்தில் துதிய திதி அஸ்வினி நட்சத்திரம் சேர்வது மிக சிறப்பான ஒரு லக்னம். மீன லக்னத்திலே குருடைய லக்னமாக அந்த மீன லக்னத்திலே அன்றைய தினத்திலே 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், மேலும் சுக்கிரன், ராகு, 5 கிரகங்கள். லக்னாதிபதி 3ஆம் இடத்திலே இருப்பார். 3ஆம் இடம் என்பது ஜெயஸ்தானம். ஆகவே அன்றைய தினம் இருக்கலாம். பொதுவாக புது கணக்கு தொடங்கும் போது 10ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்றைய தினம் 10ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது. மேலும் சுகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியாதிபதி சுகஸ்தானத்தில் இருப்பதும் தனாதிபதி சுகஸ்தானத்தில் இருப்பதும் மிகவும் சிறப்பானது. ஆக ஒரு நல்ல நேரம் என்று பார்த்தால் திங்கட்கிழமை என்று காலை 6 மணி முதல் 7 மணி இருக்கின்ற அந்த மீன லக்னம். அடுத்து அதைவிட ஒரு நல்ல நேரம், சிறப்பான நல்ல நேரம் இருக்கிறது. அந்த நல்ல நேரம் காலை 9:30க்கு பிறகு 10:30 வரை இருக்கின்ற அந்த திருதிய திதி ரிஷப லக்னம். 9:30 முதல் 10:30 வரை திங்கட்கிழமை, அதாவது 31/3/2025 திங்கட்கிழமை காலை 9:30 முதல் 10:30 வரை வருகின்ற ரிஷப லக்னம். அந்த ரிஷப லக்னத்திலே குரு பகவான் இருக்கிறார். அஷ்டமாதிபதியா இருந்தாலும் குரு ஒரு சுப கிரகம். மேலும் தனஸ்தானத்திலே விரையாதிபதி, செலவுக்கேற்ற வருமானங்கள் நிச்சயமாக கிடைக்கும். லாபஸ்தானத்திலே உங்களுக்கு 5 கிரகங்கள் இருக்கின்றன. சனி தொழிலாதிபதி, தொழில்காரங்கள் லாபஸ்தானத்திலே இருப்பார். ஆகவே தொழில் நன்றாக சிறப்பாக லாபத்துடன் இருக்கும். சூரியன் லாபஸ்தானத்திலே இருப்பார். ஆகவே சௌபாகியங்கள் ஏற்படும். என்றால் 4 கூடையவன் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே நல்ல தன சௌபாகியம் இருக்கிறது. பூர்வப்புண்ணிய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய, அதை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, வீடு நிலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அடுத்த வருடத்திற்குள் நிகழும். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் காரியத்தில் வெற்றியை பெறுவீர்கள். ராகுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே குருடைய வீட்டில் ராகு இருப்பது, அதுவும் ஜலராகு, மிக விசேஷமானது. மேலும் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது விரைவில் வீடு மனை வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த முதல் சொன்ன அந்த மீன லக்னத்தை விட இந்த ரிஷப லக்னம் 9:30 மணிக்கு பிறகு 10:30 மணி வரை மிக மிக உத்தமமான லக்னமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாள் நல்ல நாள். அன்றைய தினம் யாருக்கெல்லாம் புது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நேரம் என்று பார்த்தால் சில நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு அன்றைய தினம் மிக மிக உத்தமமான தினங்கள். அதில் ஒன்று பரணி, கிருத்திகை, மிருகசீர்ஷம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், உத்திரம் 1வது பாதம், சித்திரை 3-4 பாதங்கள், விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு திங்கட்கிழமை மிக மிக உத்தமமான நாளாக புது கணக்கு தொடங்குவதற்கு இருக்கிறது. அடுத்து சிலர் 1ஆம் தேதி மட்டுமே தொடங்க முடியும், வேறு நாட்கள் நமக்கு தொடங்க முடியாது, வேறு வழி இல்லை என்றால் நிர்வாகத்தில் குழப்பம் ஏற்படும் என்று சிலர் கூறுவார்கள்.
அப்படி இருப்பவர்கள் 1ஆம் தேதி தொடங்கலாம். 1ஆம் தேதி என்பது கருநாள் வருகிறது. அந்த கருநாள் என்பது 1ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை. அந்த 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தனிய நாள் வருகிறது. தனிய நாள் என்பது சூரிய உதயமான பிறகுதான். ஆக உதயத்திற்கு முன்பாக நீங்கள் புது கணக்கை தொடங்க வேண்டும். 1ஆம் தேதி தான் நீங்கள் தொடங்க வேண்டும் என்று இருந்தால் 1ஆம் தேதி சதுர்த்தி திதி வருவதற்கு முன்பாக திருத்தியை திதியிலேயே தொடங்க வேண்டும். திருத்தியை திதி என்பது அதிகாலை 5:42 வரை இருக்கிறது. ஆக செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி அவசியம் தொடங்க வேண்டும் என்று இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை நேரம் பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் அதிகாலை நேரமான 5 மணி முதல் 5:42க்குள் திருத்தியை திதி மீன லக்னத்திலே நீங்கள் புது கணக்கு தொடங்கலாம். அந்த நாள் ஓரளவு நன்றாக பரணி நட்சத்திரம் சுமான நட்சத்திரம் தான் இருந்தாலும் 1ஆம் தேதி தான் தொடங்க வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்திலே 5 மணி முதல் 5:42க்குள் நீங்கள் புது கணக்கை தொடங்கலாம். அப்பொழுது உங்கள் ராசிலேயே லக்னத்திலேயே 5 கிரகங்கள் இருக்கின்றன. மேலும் தனஸ்தானத்திலே சந்திரன் இருப்பார். அதாவது பூர்வ நிதி அதிகாரான தனஸ்தானத்திலே சந்திரன் இருப்பார். லக்னாதிபதி 3ஆம் இடம் ஜெயஸ்தானத்திலே இருப்பார். 10ஆம் இடம் சுத்தமாக தொழில்ஸ்தானம் 10ஆம் இடம் சுத்தமாக இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பார். யோகாதிபதி செவ்வாய் இருக்கார். ஆகவே அந்த நேரம் நல்ல நேரம்தான். 31 மிக அற்புதமானது. அதன் பிறகு 1ஆம் தேதியும் உங்களுக்கு நல்லதுதான். ஒருவேளை செவ்வாய்க்கிழமை தொடங்க இருப்பவர்கள் உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமை என்று அஸ்வினி அஸ்வினி கிருத்திகை ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் 1ஆவது பாதம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்று தாராளமாக நான் சொன்ன 5:42க்குள் அதிகாலை 5:42க்குள் புது கணக்கை தொடங்கினால் நிச்சயமாக அந்த வருடம் சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் விருத்தி நன்றாக இருக்கும். அடுத்த நல்ல நாள் என்று பார்த்தால் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. ஏப்ரல் 2ஆம் தேதி என்பது அதில் ஒரு சிறப்பான அம்சம் என்றால் பஞ்சமி தேதி. பஞ்சமிலே செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம். அன்றைய தினம் காலை நேரத்தில் கிருத்திகை இருக்கிறது. கிருத்திகையை விட ரோகிணி நட்சத்திரத்தில் தொடங்குவது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரன் பரம உச்சத்திற்கு செல்கின்ற அந்த நட்சத்திரம். மேலும் ரோகிணி நட்சத்திரம் காலை 8:49 வருகிறது. சந்திரன் உச்சம், கூடவே குருவும் இருப்பார். ஆகவே புதன்கிழமை என்று தொடங்க இருப்பவர்கள் புதன்கிழமை என்று காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் ரிஷப லக்னத்திலே நீங்கள் புது கணக்கை தொடங்கினால் ஸ்திர லக்னம் ரிஷப லக்னத்திலே புது கணக்கை தொடங்கினால் உங்கள் ராசி லக்னத்திலேயே சந்திரன் உச்சமாக இருப்பார். கூட குரு சந்திர யோகம் இருக்கிறது. அதுவும் லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள். தொழிலாதிபதி லாபஸ்தானத்திலே இருப்பார். அதன் பிறகு சுகாதிபதி லாபஸ்தானத்திலே இருப்பார். தனாதிபதி லாபஸ்தானத்திலே இருப்பார். உங்கள் லக்னாதிபதி அதாவது ரிஷப லக்னத்துக்கு அதிபதியே லாபஸ்தானத்திலே இருப்பார். ஆக ரிஷப லக்னத்திலே 2ஆம் தேதி அன்று புதன்கிழமை ரிஷப லக்னத்திலும் நீங்கள் புது கணக்கை தொடங்கலாம். ரிஷப லக்னம் புது கணக்கை தொடங்குவதற்கு நல்ல நேரம் காலை 9 மணிக்கு பிறகு 10 மணிக்குள் வருகின்ற ரிஷப லக்னம். அன்றைய தினம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் அன்றைய தினம் புது கணக்கை தொடங்கலாம் என்று பார்த்தால் அஸ்வினி கிருத்திகை மிருகசீர்ஷம் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் சித்திரை 1-2 பாதங்கள் அனுஷம் மூலம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் புதன்கிழமை நீங்கள் புது கணக்கை தொடங்கலாம். ஆக புது கணக்கை தொடங்குவதற்கு எந்தெந்த நாள் சிறப்பான நாள், யாருக்கு நல்ல நாள் என்றெல்லாம் பார்த்தோம். புது கணக்கை தொடங்குவது போது அவசியம் சீனிவாசன் பஞ்சாங்கம். பொதுவாக புது கணக்கை தொடங்குவது கட்டாயம் ஒரு பஞ்சாங்கத்தை வைத்து நீங்கள் புது கணக்கை தொடங்குவது தான் மிகவும் சிறப்பானது. அதற்கு ஏற்ற பஞ்சாங்கம் சீனிவாசன் பஞ்சாங்கம். அது எப்படி கோபுரம் உங்களுக்கு இருக்கிறதோ அதை போல உங்கள் கோபுரம் போல் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும். சீனிவாசன் பஞ்சாங்கம் வைத்து நீங்கள் பூஜையில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய தினம் புது கணக்கை தொடங்கின பிறகு உங்கள் வீட்டில் யார் புது கணக்கை தொடங்க ஐயர் வருகிறாரோ புரோகிதர் வருகிறாரோ அவருக்கு ஒரு பஞ்சாங்கத்தை தானமாக கொடுங்கள். மேலும் அடுத்து வாக்கிய பஞ்சாங்கம் விரும்புபவர்களுக்கு, அதாவது தென் மாவட்டங்களில் விரும்புபவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை மிகவும் விரும்புவார்கள். அவர்களுக்கு இதுவரை யாருமே தயாரிக்காத அளவிலே மிக மிக துல்லியமாக மிக மிக அற்புதமாக தயாரிக்கப்பட்ட பஞ்சாங்கம் சப்த ரிஷி வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வாக்கிய பஞ்சாங்கம் நீங்கள் பூஜையில் வைத்து நீங்கள்
வருகின்ற அர்ச்சகருக்கோ அல்லது புரோகிதருக்கோ கொடுக்கலாம். அதன் மூலமாக அவர்கள் அதை பயன்படுத்தும் போது அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக புது கணக்கை எவ்வாறு தொடங்க வேண்டும் என்றெல்லாம் கூறினோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களை சேர்ந்த அனைத்து சங்கங்களுக்கும் மேலும் உங்களை சார்ந்த அனைத்து யூடியூப்களுக்கும் ஃபேஸ்புக்கிலும் நீங்கள் ஷேர் செய்து எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.